எல்லாரோட தலையை உருட்டும். ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அந்த அம்மாவோட உக்ர நிலையில கண்டிப்பா அம்மா பஸ்மமாக்கிடுவா. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இன்னைக்கு மகா காளியோட எல்லையில பத்ரகாளி கிட்ட வேலை செய்யறவன் அவன் இறந்த பிறகு இதையும் சாதாரணமா மூடி மறைச்சிருப்பாங்க. அங்க இருந்த வீடியோ ஆதாரம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ நானும் இப்ப பேசியே இருக்க மாட்டோம். கண்டிப்பா அவனை ஒரு குற்றவாளியவே நம்ம பார்த்திருப்போம். அவன் ஒரு திருடனாவே கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த தேவி சக்தி சுரூபினி அவ அதுக்கு ஒரு நாளுமே அலோ பண்ணல. அம்மா இது பொய் சொல்லிட்டு உடனே எங்கெங்க யாராரு பேசக்கூடாதோ அவங்க எல்லாரையும் பேச வச்சாங்க. இன்னைக்கு மகா காளியோட உலகம் இது. கலியுகம் போய் இது காளியுகம்னு இன்னைக்கு மடப்புறத்துல ஆரம்பிச்சிருக்கா அம்மா. கண்டிப்பா இந்த பொண்ணு உள்ள போறது உறுதி. இவ வச்ச கால் காளி கிட்ட இவளுக்கு மேலேயே 1008 கேஸ். ஒரு தவறான பெண் இவளால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பெண்ணால எவ்வளவு பேர் பாதிப்பாங்க. அவங்க ஒருத்தன் ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் அழுதுருக்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம நாட்டுல என்ன நடக்குது, நகையை கழட்டி வச்சாங்க எல்லாமே பொய்மா. இதுல என்னால எதுவுமே ஏத்துக்கொள்ளவே முடியாது. அவங்க சொன்னதெல்லாம் பொய். அத்தனை பொய் நிரூபிக்கும். நீங்க வேணா பாக்க, என் தாய் அந்த மகாசக்தி கண்டிப்பா நிரூபிப்பா. நீங்க அப்ப என்ன கேட்பீங்க. பின்னாடி இருக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. அது தெய்வம் காட்டும். அந்த அம்மா விடவே மாட்டா. பத்ரகாளி பொல்லாதவ. அதுவும் மடப்புற காளிலாம் சொல்லவே முடியாது. நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலாம் சீனே கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம். எல்லாத்தையும் காட்டும். எல்லாரோட தலையை உருட்டும். ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது. ஒரு காக்க கூட தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அந்த அம்மாவோட உக்ர நிலையில கண்டிப்பா அம்மா பஸ்மமாக்கிடுவாங்க. காளி விட மாட்டான்னு சொல்றீங்க? ஆமா, காளி விட மாட்டா. ஏன்னா இது காளி யுகம். தர்ம தேவதை தர்மத்தோட ஒரு பக்கம் நிக்கிறப்போ எதிரிகளை சர்வநாசம் ஆக்கிடுவான். இப்பவும் சொல்றேன், அவங்க செத்தாங்க, அவங்க காலி. ஒரு உயிர் கூட தப்பாது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சாமுண்டி மலைக்கா அவங்க கிட்ட அஜித் அவர்கள் மரணம், அதுவும் ஒரு கோயில்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தின ஒரு தெளிவான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஜித் மண்டப்புற காளியம்மன் கோயில்ல செக்யூரிட்டி, டெம்பரவரி செக்யூரிட்டியா வேலை பார்த்த அஜித் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வீல் சேரில் ஸ்டார்ட் ஆகி நகை காணா போச்சுன்னு சொல்லி அவர் பெரிய அளவுல துன்புறுத்தி, ஒரு மனிதனை இந்த அளவுன்னு இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு துன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்தி அவர் இறந்தும் போயிட்டாரு. ஒரு குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுவும் ஒரு கோயில்ல நடந்திருக்குக்கா. நீங்க காளி வழிபாடு அப்படின்னு பார்த்தா காளி வழிபாடுல பயங்கரமா வழிபாடு பண்ணுவீங்க. ஸோ அந்த கோவிலை பத்தியும் அந்த அம்மனை பத்தியும் இந்த நடந்த கொலையை பத்தியும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. மடப்புற காளியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அதாவது இந்த இந்தியா பாரத பூமியில 54 பத்ரகாளி கோவில்கள் இருக்கு. 54. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு 54. ஆனா முன்னாடி ஃபுல் கால்குலேட் பண்ணா 108. அதாவது இந்த 54 ரொம்ப ஈஸியா சொன்ன டக்குன்னு தெரிஞ்சிருப்பேன். 108ல நான் சொன்ன உங்களுக்கு புரியாது. அதுல அந்த 108 காளியில இவ்வளவு ஒண்ணு வந்துருவா. யாரு? மடப்புறம் காளி. இந்த மடப்புறம் காளி வேற யாருமே இல்லை, சாக்ஷாத் மதுரை மீனாட்சியே தான். ஏன்னா அவளோட சக்தி தான் வெளியே காவலா நிற்க முடியும். 4 திக் தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊர், அந்த மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு 4 திக் தேவதைகள், அதாவது 4 புறம். இப்போ எப்படி வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு திக்குக்கு அதிபதி இந்த அம்மா. அதாவது ஒரு வாசலுக்கு அதிபதி மடப்புறம் காளி. அங்க உள்ளேயும் அம்மா பச்சைக்கிளி திருமேனி, மடப்புறம் காளியும் பச்சைக்கிளி திருமேனி. என்றும் ஒரே சக்தி தான். உள்ள சாந்தம், வெளியே உக்ரம். என்னன்னா அம்பிகை அங்க ஆட்சி புரிஞ்சு நிற்கிறா. மதுரை மீனாட்சி மகாராணி அங்க. அப்போ எந்த ஒரு தவறுகளுமே, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த மடப்புற காளி எல்லையில ஆதி காலத்துலேருந்தே அங்கே ராஜாங்க டைம்லேருந்து சரி தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்போ நம்ம சொல்கிறோம் நான் பண்ணலைன்னு சொன்னால் அங்கே அந்த அம்மா முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பொய் சாட்சி சொல்கிறவங்க, பொய் பேசுகிறவங்க, திருடுறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கேப் மாதிரி மொல்ல மாதிரி இப்போ எவ்வளோ இருக்குல்ல, அத்தனை பேருமே அந்த அம்பிகை முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம். அப்படி சத்தியம் பண்ணிட்டு, பொய் சத்தியம் பண்ணிட்டு அவங்க அந்த எல்லையிலேருந்து வெளியே போகிறதுக்குள்ள மரணம் சம்பவிச்சிருமா. அதனால பயந்துக்குன்னு அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டா எப்பேற்பட்டவங்க திருடுன்னு ஒத்துக்குவானா, நான் பொய் சொன்னா பொய் சொன்னா ஒத்துக்குவானா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது அந்த அவ்வளோ துடிப்பானது.
எதுக்காக நான் திருப்பி இந்த ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுங்க. லாக்அப் டெத் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து புதுசு கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு நியூஸாக நம்ம வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் எந்த இடத்துல நடந்திருக்கு, யாரோட எல்லையில் நடந்திருக்கு, யார் அதுக்கு சாட்சியாக வந்து நின்று இருக்கா? இன்னைக்கு மகாகாளியோட எல்லையில் பத்ரகாளி கிட்ட வேலை செய்கிறவன், அதாவது அந்த அம்மா கிட்ட வேலை செய்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் ஜாதி மதம் எப்பேற்பட்டவங்களோ அவளுக்கு அவங்க குழந்தைங்க தான். கரெக்ட் தானே? அதே மாதிரி ஒரு வாட்ச்மேன், ஒரு செக்யூரிட்டி, அது டைமிங் இருந்தாலும் சரி, இல்லை பர்மனெண்டாலும் சரி, டெம்பரலும் சரி, ஒரு நாள் அவளோட பாதத்துக்கு தான் நம்ம நின்று வேலை செஞ்சான். அந்த ஒரு அம்மாவோட அந்த வழியில் போகிறவங்களுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அம்மாவோட கருணையால் என்ன இது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவோ துரிதமான இந்த மரணங்கள் வந்து லாக்அப் டெத் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அந்த அம்மா கிட்ட போய் அழுதுருப்பாங்க, அந்த அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து என் புருஷன் சைடில் லாக்அப் டெத் ஆயிடுச்சு, அதை பற்றி யாரும் பேச வருமா, இதுக்கு முன்னாடி இருந்தது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரியமாக தான் இவனை வந்து இந்த விஷயத்தில் அம்மா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அவன் இறந்த பிறகு இதையும் சாதாரணமாக மூடி மறைச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. அங்கே இருந்த வீடியோ ஆதாரம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ நானும் இப்போ பேசியே இருக்க மாட்டோம். கண்டிப்பா அவனை ஒரு குற்றவாளியவே நம்ம பார்த்துருப்போம், அவன் ஒரு திருடனாவே கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த தேவி சக்தி சுரூபிணி அவள் அதுக்கு வந்து ஒரு நாளுமே அலோவ் பண்ணல. அம்மா இது பொய் சொல்லிட்டு உடனே எங்கெங்க யார் பேசக்கூடாதோ அவங்க எல்லாரையும் பேச வச்சா. எக்ஸாம்பிள் அந்த விட்னஸ் மொத்தமாக வெளியே வந்துச்சு. அந்த 6 பேர் கையும் காலமாக பிடிபட்டாங்க. 2வது ஜட்ஜஸே முன் வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப டீப்பாக வந்து விசாரிச்சிருக்காங்க. 3வது ஹியூமன் ரைட்ஸ் அவங்களும் முன் வந்து எல்லாமே விசாரிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? தர்மம் இன்னைக்கும் உலகத்தில் இருக்குது. அதர்மம் என்னதான் தலை தூக்குனாலும் தர்மம் ஒரு நாள் வெல்லும் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அம்மாவோட எல்லையில அந்த பராசக்தியை வந்து இன்னைக்கு மகா காளியோட உலகம், இது கலியுகம் போய் இது காளியுகம்னு இன்னைக்கு மடப்புறத்தில் ஆரம்பிச்சிருக்கா அம்மா. அதனாலதான் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு மடப்புறத்தை காளியை பற்றி நம்ம பேசி நிற்கிறோம். ஸோ இதுவும் அவளோட திருவிழா தான். பட் ஆனால் என்ன கேட்டால் என்னதான் பெண்களுக்கு வந்து நம்ம வந்து என்னதான் பெண்கள் மேலே நம்ம கருணையாக இருந்தாலும் ஆனால் பெண் புத்தி சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணை வச்சு நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதுதான். புரியுதா? பெண் புத்தி பின் புத்தி மாதிரி இது வந்து எவ்வளோ ஒரு தவறான ஒரு சைடு. ஒரு பெண்ணுக்கு வந்து பொறுமை இருக்கணும், கருணை இருக்கணும். இது 2 தான் பெண்களுக்கு. சரி, அந்த பையன் 500 ரூபாய் கேட்டதாவே இருக்கட்டுமே. சரி, ஒன்று உனக்கு வந்து இஷ்டம்னா 500 ரூபாய் கொடுக்கலாம். இல்லையா உன் கையில் வந்து ஃபோன் இருக்குது, ஏதோ ஒரு தவறு உணர்ந்தா ஒரு வீடியோ எடுத்து ஏன்பா இந்த மாதிரி காசு எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க, நீங்கள் 300 ரூபாய் சொன்னீங்க, 200 ரூபாய் சொன்னீங்க, ஏன்பா 500 ரூபாய் கேட்குங்க சொல்லி இன்றைக்கி தான் எல்லாமே ஏமா தும்புனா கூட ஒரு விஷயத்தில் வந்துடுது வெளியே. ஒரு நடிகை இப்படி திரும்பினா உடனே வந்துடுது. எந்த ஒரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு பக்கத்து வீட்டில் எதாவது நடந்தாலும் எது வீட்டில் இருந்தாலும் உடனே வந்து வீடியோ வர இந்த காலத்தில் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. எதுவுமே ஹைடன்சிக்கே இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புனா ஒரு ஃபோன் எடுத்து உடனே வீடியோ எடுக்க தெரியாதா? சொல்லுங்கள். சரி, ஓகே, நீங்கள் அதுதான் பண்ணல. ஸோ ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது, அங்கே யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லை அங்கேயே இருந்து இப்போ தான் 100 ஃபோன் அடிச்சா உடனே வரப்போகிறாங்க. அங்கே இருந்து யாருக்காவது இங்கே போலீஸ் கையும் குழம்பு அந்த பையனை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்கிறா, அவளோட எல்லாமே முரண்பாடாக தான் இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறா, இது மாதிரி ஆச்சு, நாங்கள் கம்ப்ளைண்ட் கூட அதோட நாங்கள் திருப்பி வந்துடுறோம், என்ன நடந்தது தெரியாது சொல்லிட்டு மொத்தமாக போலீஸ் மாதிரி பழைய போட்டாங்க. அப்போ தெரியாத விஷயத்துக்கு எதுக்காக இத்தனை பேர் படையெடுத்து வந்தாங்க அந்த பையனை அடிக்கிறதுக்கு? அங்கேயே வந்து கேள்வி ஆரம்பிச்சது. எனக்கு தெரியவே தெரியாது சொல்கிறேன். அந்த பொண்ணு பின்னாடி யார் இருக்கிறா, எதுக்காக இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், யாருக்கு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கா, எதனால அங்கே வந்துக்கா, இனிமேல் தான் எல்லாமே வெளியே வரும். கண்டிப்பா இந்த பொண்ணு உள்ள போகிறது உறுதி. ஏன்னா இவ வந்து வச்ச கால் வந்து காலிக்கிட்ட இவளுக்கு மேலேயே 1008 கேஸ், எத்தனையோ புகார், என்னென்ன விஷயமும் எல்லாமே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தவறான பெண் இவளால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த பெண்ணால் எவ்வளோ பேர் பாதிப்பாங்க. அவங்க ஒருத்தன் ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் அழுதுருக்க மாட்டாங்க, ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி கதை இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு யாரோ ஒரு புருஷன் கல்யாணம் ஆகிட்டு காலையில் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் எழுந்து போயிட்டா சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நம்ம மன வேதனையாக இருக்குது. இதில் வேற வந்து அவளை வந்து காளி பக்தன் வேற சொல்கிறாங்க. எல்லாமே இது கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாகவே இருக்குது. ஒரு காளியோட உபாசகர், ஒரு காளி பக்தர் பார்த்தீங்கன்னா யாருமே பக்கத்துல அம்மா சேர்க்க மாட்டான். ஆணா இருந்தா பெண்கள் கிட்ட வர முடியாது, பெண்ணா இருந்தா ஆண்கள் கிட்ட வர முடியாது, திருநங்கையா இருந்தாலும் எந்த ஒரு ஆண் வாடையும் இல்லாம தான் இருக்கணும். இதுதான் காளியோட உபாசகர். காளி அப்படிதான். காளி வந்து ஏன்னா அவ ரௌத்ர ரூபம், ருத்ர ரூபிணி, சண்டி, அவ சாமுண்டீஸ்வரி.
புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு காளிக்கிட்ட இருக்கும் பொழுது கருணை ரொம்ப முக்கியம். மற்றவங்களை காப்பாற்றுக்காக நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ சீப்பாக இல்லை, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம நாட்டுல என்ன நடக்குது? அப்ப கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றது? கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. என்னம்மா கோடி கோடி கொள்ளையடிக்கிறாங்க, கிட்னாப் பண்றாங்கம்மா, பொண்ணுங்களை கிட்னாப் பண்றாங்க. நைட்ல பொண்ணுங்க வந்து பாதுகாப்பா கிடையாதுங்க. அப்ப அவங்கள என்ன பண்றது? குடியை குடிச்சிட்டு குடும்பத்தார் பெத்த தாய் தகவல் அடிக்கிறாங்க, திருடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. கையில ஒரு பர்ஸ் இருந்தா கூட கத்தி எடுத்து அறுத்துட்டு ஓடிடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றது? அப்ப இதுக்கு கேள்வி யார் சொல்லுவா? கவர்மெண்ட் நம்ம கேட்க முடியுமா? இல்ல சூழ்நிலை சொல்ல முடியுமா? இல்ல அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த ஒரு சொசைட்டியை நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவு ஒரு விஷயம். ஒரு 500 ரூபாய் தான் நம்ம ஒண்ணு நீ கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு கூட நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி 300 ரூபாய் இவர் கேட்டாங்க, நாங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு பேலன்ஸ் வாங்கிட்டாங்க. அப்ப நீ சொல்றது உண்மையா இருக்கும்ல? கரெக்டா இல்லையா? எதுவுமே இல்லாம அவன் மேல திருட்டு பழி போட்டு 10 சவரன் நகை போயிடுச்சு, அது போச்சு, இது யாராவது கோயில் போஸ்ட்ல நகையை கழட்டி வைப்பாங்களா? நாங்க கூட தான் நகை போட்டு போறோம். ஒரு கோயில் போஸ்ட்ல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னா நம்ம மேல அந்த நகை இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த கைராசி வரும். ஒரு பரிகாரம் பண்ணும்போது, ஒரு பூஜை பண்ணும்போது, நம்ம கையால் அது பண்ணும்போது லட்சுமி கடாட்சம்னா முதல் நாம மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம பண்ற பரிகாரம் படிக்கும், வரவங்களுக்கு நல்லது நடக்கும். தெய்வத்துக்கிட்ட ஏன் வந்து அம்மா கிட்ட போய் நகை போட்டு நிக்கணும்னா அந்த நகைக்கு வந்து அந்த வசிய சக்தி இருக்கு. கோல்டுக்கு வந்து அந்த ரிசீவ் பண்ணும், அந்த வைப்ரேஷன் ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே நல்ல ஒரு மேன்மை கொண்டு வரும். அதுக்காக தான் ஆதி காலத்துல இருந்து அலங்காரங்கள், அம்பிகைக்கு அத்தனை அலங்காரங்கள் தங்கத்துல. உண்மையில பெண்கள் ஏன் வந்து இத்தனை ஒரு ஆபரணங்கள் போடுறாங்கன்னா அதுக்காக தான். ஸோ எந்த ஒரு விஷயமும் இல்லாம இவங்க நகையை கழட்டி வச்சாங்க, எல்லாமே பொய்மா. இதுல வந்து என்னால எதுவுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க சொன்னதெல்லாம் பொய், அத்தனை பொய் நிரூபிக்கும். நீங்க வேணா பாக்க, என் தாய் அந்த மகாசக்தி கண்டிப்பா நிரூபிப்பா. நீங்க அப்ப என்ன கேட்பீங்க? இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க மடப்புற காளி அப்படின்னு வந்து ரொம்ப துடியான தெய்வம், அவ முன்னாடி ஒரு பொய் சொல்லவே முடியாது. இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அஜித் பொய்க்காரனா ஒரு இதாச்சு. ஆனா அஜித் நெல்லமா சொல்லிட்டு எத்தனை விஷயத்துல இவ மேல வந்து இப்ப வந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏன் உன்னை இவளை போலீஸ் விசாரிக்கல, ஏன் போலீஸ் ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல? அதுவே பெரிய கேள்வியா இருக்குது இன்னைக்கு. அப்ப இவளை அரெஸ்ட் பண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வருமா? புரியுதா உங்களுக்கு? யார் இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, எதனால இத்தனை போலீஸ் வந்து எவ்வளோ ரவுடிசம் நடந்து நிற்குது, எவ்வளோ பேர் கஞ்சா வித்து நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் என்னென்ன தவறுகள், அதெல்லாம் போலீஸ்காரங்க இப்படி ஓடி வராத போலீஸ் ஒரு 500 ரூபாய்க்கு எப்படி ஓடி வந்திருப்பாங்க சொல்லுங்க? ஒரு 500 ரூபாய் வச்சு ஒரு 10 சவரன் நகைன்னா கூட இன்னைக்கு அந்த உயிர் போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. அது தெய்வம் காட்டும். அந்த அம்மா விடவே மாட்டா. பத்ரகாளி பொல்லாதவன். அதுவும் மடப்புற காளிலாம் சொல்லவே முடியாது. நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலாம் சீனே கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம், எல்லாத்தையும் காட்டும், எல்லாரோட தலையை உருட்டோம். ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது. ஒரு காக்க கூட தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அந்த அம்மாவோட உக்ர நிலையில கண்டிப்பா அம்மா பஸ்மமாக்கிடுவா. இதுல இன்னொரு விஷயம்க்கா, அவனை ரொம்ப தூரத்துக்கு துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவனுக்கு நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரியாமலே வழியில செத்து போய் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும்மா. அம்மா அதுதான் சொல்றேன், கோடி கணக்குல திருடுனவங்க கூட விட்டுறோம். நம்ம எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் பேங்க்ல வந்து ராபரி பண்றாங்க, ஏடிஎம் மிஷினை உடைக்கிறாங்க, வயசானவங்க இருக்க சொல்ல செயின் ராபரி பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு துன்படுத்தி செத்தா கூட சாவடிச்சா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லாத அப்பாவியை வந்து இவ்வளவு பேர் துன்பத்துக்கு ஆளாகலாம். எந்த தெய்வம் பண்ணி, அதுவும் மடப்பற காளி சத்தியத்துக்கு சொல்ல தண்டிச்சே ஆகும். அவளோட தண்டனையிலிருந்து ஒரு காக்கா கூட தப்பிக்க முடியாது. கண்டிப்பா காளி விட மாட்டான்னு சொல்றீங்க? ஆமா, காளி விட மாட்டா. ஏன்னா இது காளி யுகம். அம்மாவால எந்த ஒரு தவறலுமே அம்மா வந்து பொறுத்துக்க மாட்டா. உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கே கூட வந்திருக்கு. எவனே எம்மனோட டான்ஸ் ஆடினான், ஆனா காளி அவ சக்தியால எல்லாரும் தவிடுபடி ஆக்கினா. ஏன்னா அம்மா தர்ம தேவதை, தர்மத்தோட ஒரு பக்கம் நிற்கிறப்போ எதிரிகளை சர்வநாசமாக்கிடுவான். இப்பவும் சொல்றேன், அவங்க செத்தாங்க, அவங்க காலி, ஒரு உயிர் கூட தப்பாது. அத்தனை பேரையுமே அம்மா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா. இதால பெரிய பூகம்பமே வரும். நீங்க வேணா எழுதி வச்சுங்க. கண்டிப்பா நான் சொல்றது எல்லாரும் யார் யார் குற்றவாளிகளோ அவங்க எல்லாம் வந்துட்டு மாட்டிப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா அஜித்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். கண்டிப்பா அந்த ஆத்ம சரீரத்துக்கு நம்ம அந்த ஆத்மாக்கு அந்த பராசக்தி தான் முக்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அந்த முக்தி தான். ஏன்னா உயிர் வந்து அங்கதானே போயிருக்கு, அவ எல்லையில் தானே போயிருக்குது. அதனாலதான் அம்மா இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். Holidays-nale, adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.